சதீஷ் ஹீரோவா நடிக்கிற படம் வித்தைக்காரன் படத்தை பிப்ரவரி மாதம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறோம்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் மேஜிக் மேனாக நம்ம சதீஷ் நடிக்கிறாரு. அடுத்து அயலான் ரவிக்குமார் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன், ரகுல் பிரீத் சிங், யோகி பாபு, கருணாகரன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். அயலான் படத்தோட ட்ரெய்லரை நாளைக்கு ஜனவரி 5 லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த படத்தை வர ஜனவரி 12 தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஹனுமான், இது ஒரு தெலுங்கு பேன் இண்டியா மூவி. ஹனுமான் படத்தோட தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸை சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி தான் வாங்கியிருக்காங்க. ஜனவரி 12 ஹனுமான் படத்தையும் தமிழில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஈகல், இந்த படத்தில் ரவி தேஜா ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஈகல் படத்துக்கு சென்சாரில் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. படம் ஜனவரி 13 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து சாய்ந்தாவ், இது ஒரு தெலுங்கு மூவி. வெங்கடேஷ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட சென்சாரில் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. படம் ஜனவரி 13 ரிலீஸ் ஆகுது. அடுத்து ரீபெல், இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட சென்சார் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சென்சாரில் ரீபெல் படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. படம் பிப்ரவரி மாதம் தியேட்ரிக்கல்ல ரிலீஸ் ஆகும். அடுத்து அனிமல், சந்தீப் வாங்காரெட்டி டைரக்ஷனில் ரன்பீர் கபூர், ராஷ்மிகா மண்டனா சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். இந்த படம் கிட்டத்தட்ட 900 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைடா. அனிமல் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கி வர ஜனவரி 26 அனிமல் படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட இருந்து.